So, vanakkam, vandanam, namaskar and welcome back to All for Foods another live actually. ஸோ நம்ம வந்து இப்போ லைவ்ல இருக்கோம். ஐ ஹோப் ஆடியோ அண்ட் த வீடியோ இஸ் குவைட் கிளியர். ஸோ யார் யார் வந்திருக்கீங்க அப்படின்ட்டு பார்த்தா லைக் அபினவ், த்ரீலோகேஷ், மோனிஷ் பாலாஜி, சுபாஷ், சஷி, தரணி கண்ணன், இட்ஸ் மீ மார்ஃப். வெல்கம் பேக் எவ்ரிபடி, வெல்கம் பேக், வெல்கம் பேக், வெல்கம் பேக். ராம் மிர்ச்சு, ஹாய். மோனிஷ், ஹலோ. அபினவ், நமஸ்காரம். கேமிங் நண்பர்கள் ஆல் ஃபார் ஃபுட் ஆர் மீ. நிவேதா லெனின், ஹாய் ப்ரோ, ஹாய் சிஸ்டர். கேமிங் நண்பர்கள் ஆல் ஃபார் ஃபுட் ஆர் மீ. இன்ஃபெர்னோ, ஹார்டிங், ஹார்டிங். சஞ்சய், ஹலோ ப்ரோ. ரியாஸ், தினேஷ், ஹலோ. ஹாய் 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 ஹாய். ஸ்ரீஹரி பிரசாத், ஹாய். அபினவ், ஹலோ. வேல்முருகன், ஹாய். விஸ்வேஷ் பிரபாகர், ஹாய். It's me Marv again. Abhishek, hi. Inferno, thanks, hi. First time live la ittana comments arade. 32 people are watching. Happy. Vanakkam Vishwesh, vanakkam. Manoj, hi. Gokul Bharati, please tell my name. Gokula Bharati. Gokula Bharati. Ketacha? Trikalesh bro, tell my name. Trilokesh Park official. Yeah. Rahul Ramesh, hi. Balasurya, hi. Hello, hello, hi, hi, hi. Ellarakum hi, hi. Vanakkam, vandanam, namaskar and advance happy new year Tharani Kannan and merry Christmas for everyone who celebrated actually. Yeah. ஸோ யா லைவ் வந்தாச்சு. கேள்விகளுக்குள்ளே போயிடலாம். ஸோ உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்கோ தாராளமாக கேளுங்க. ஐ எம் ஹியர் டு ஆன்சர் எவ்ரிபடி. ஹாய் அகைன். ஐ எம் யுவர் சேனல் நியூபி பீஸ்மேக்கர். ஹாய் பீஸ்மேக்கர். நிறைய மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஐ எம் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் மெசேஜஸ். அபினவ், இன்ஃபர்னோ நல்லா இருக்கீங்களா? செமையாக இருக்கேன் ப்ரோ. இன்ஃபர்னோ, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆர் ஆல்சோ டூயிங் குட். ரியாஸ், ஐ எம் ஃபைன். ஹவ் ஆர் யூ? 34 வாட்சிங். யா. பழனிச்சமையல். ஸோ பள்ளினி சமையல், ஹாய். இவங்க வந்து ஆக்சுவலாக ஜெர்மனில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர், அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சூர்யா. வணக்கம் பழனி சமையல், எப்படி இருக்கீங்க? ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். டு யூ ப்ரிஃபர் லிவிங் அண்ட் ஒர்க்கிங் இன் இந்தியா ஆர் ஜெர்மனி ஆர் யூஎஸ்ஏ ஆர் கனடா ஆர் யூகே? ஸோ ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொன்று சொல்லலாம். காசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, லைக் சேஃப்டி அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, லைக் எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னா யூஎஸ்ஏ. கனடா அகைன் இட்ஸ் நாட் மச் சேஃப்டி பட் இட்ஸ் குட் கண்ட்ரி, சேம் லைக் யூகே. மற்றபடி வென் கம்ஸ் டு மணி அண்ட் சேஃப்டி இட்ஸ் ஜெர்மனி அஃப்கோர்ஸ். ப்ரோ ஹாப்பி அட்வான்ஸ் நியூ இயர், ஹாப்பி அட்வான்ஸ் நியூ இயர். ப்ரோ உங்கள் பிஎம்டபிள்யூ ப்ரைஸ் என்ன ப்ரோ? என்னோட பிஎம்டபிள்யூட ப்ரைஸ் 30,000 euros. சூர்யா, ஹாய் சூர்யா, தேங்க்ஸ் ஃபார் யூஸிங் த எமோஜிஸ். How was the Christmas celebration? Very, very fucking dull. ஒன்றுமே இல்லை. இட் வாஸ் கோஸ்ட் சிட்டி எவ்ரிவேர் பிகாஸ் ஆஃப் த லாக்டவுன். எல்லாமே மூடி இருந்தது. மக்கள் யாருமே வெளியில் வரல. மட்டமான கிறிஸ்மஸ் இந்த வருஷம். பழனி சமையல், எல்கேடிஎன். ஐ டோன்ட் நோ வாட் இஸ் எல்கேடிஎன். ஓகே. குட்டிஷ் ஸ்ரீவத்சன், ப்ரோ டிட் யூ கெட் எ நியூ ஜாப்? நாட் எட் ப்ரோ, பிகாஸ் இப்போ வந்து ஹாலிடேஸ்லாம் போயிட்டு இருக்கிறதுனால எதுவும் ரிப்ளை வரல. பட் மேபி நெக்ஸ்ட் வீக் இல்லைனா ஜனவரி ஃபஸ்ட் வீக்கில் ரிப்ளைஸ் வர ஸ்டார்ட் ஆயிரும். புது ஜாப் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஹலோ ப்ரோ ஃப்ரம் கோவில்பட்டி. கோவில்பட்டி கடலை மிட்டாய்லாம் நல்லா போகுதா இல்லை அங்கேயும் லாக்டவுனா? இந்தியாவில் லாக்டவுன் இல்லை நவீன். ஹாப்பி டு ஹியர் இட் ஃப்ரம் கோவில்பட்டி. மோனிஷ், தமிழன் பதில் எபிசோட் ரெடி ஆயிருச்சா ப்ரோ? இன்னும் ரெடி ஆகலை. நான் சொல்லியிருந்தேன் நிறைய பேருக்கு நெக்ஸ்ட் தமிழன் பதிலில் உங்களோட பதிலெலாம் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. So once it is done, I will definitely reply everyone using Tamilan Badil. Don't worry. Tharani Kannan, கிறிஸ்மஸ் எப்படி போச்சு? சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப மட்டமாக போச்சு. சந்தீப் எங்கே போச்சு? நிறைய மெசேஜ் வந்தாச்சுல, எங்கெங்கே போச்சுன்னே தெரியலையே. சந்தீப் வெசைன் யூ காட் ப்ரோ. வெசைன் வந்து 27லேருந்து போட, அதாவது இன்னிலேருந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஐ வில் நாட் டேக் எனி வெசைன் இஃப் சம் ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இப்போ நான் இந்தியாவுக்கு போகிறேன். இந்தியாவுக்கு போகும்போது நீங்கள் வெசைன் போட்ட ஸ்லிப்பை கண்டிப்பாக காட்டணும் அப்படின்னா அப்போ தான் போடுவேன், தவிர மற்றபடி நான் போட மாட்டேன். பிகாஸ் ஐ டோன்ட் பிலீவ் இன் திஸ் கொரோனா. அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. இன்ஃபர்னோ, ஐ லைக் யூ வெரி மச். யூ ஆர் மை இன்ஸ்பிரேஷன்ஸ் டு ஸ்டடி ப்ரோ. ரொம்ப சந்தோஷம் இன்ஃபர்னோ.
Ram Mircho, I shortlisted few universities. They asked B2 level in English and I got 5.5 in IELTS. That is equal to B2 CEFR level. Shall I apply with that band? 5.5 எனக்கு தெரிஞ்சு கம்மி தான். ஸோ B2 வந்து அவங்க 5.5ஓட ஈக்குவலண்ட்டாக பார்ப்பாங்கன்னா கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க. ஸோ ஒரு B2 சர்டிஃபிகேட், ஒரு சர்டிஃபிகேட்டில் B2 வரைக்கும் முடிச்சிருக்காப்புல அப்படின்ட்டு காட்டினா தான் அவங்க ஒத்துப்பாங்க. பட் 5.5 ஈக்குவலண்ட்டாக அவங்க ஒத்துப்பாங்களான்னு கேட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டவுட்டு தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் தே ஆஸ்க் 6 ஆர் அபவ் இந்த பேண்டில் தான் கேட்குறாங்க. பட் 5.5 எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ட்ரை கொடுக்கலாம். அப்படின்னா ஏதாச்சும் ஒரு யூனிவர்சிட்டி நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஜஸ்ட் டு கிவ் எ ட்ரை. Or try to give the IELTS again to score like more than 6.5 at least. இல்லைனா B2 எக்ஸாம்ஸ் ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்கள். கேம்பிரிட்ஜ் சர்டிஃபிகேட் அப்படி இப்படிலாம் ஏதோ இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ரீஹரி பிரசாத், ஹாய் ப்ரோ, ஃபார் பர்மனெண்ட் ரெசிடென்ஸ்க்கு மெக்கானிக்கல் இப்போ டிகிரி வச்சுருந்தா மெக்கானிக்கல் ரிலேட்டடாக ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் பிஆர் கன்சிடர் பண்ணுவாங்களா ப்ரோ? பிஆருக்கும் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறீங்கன்றதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரு வேலை நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் சரி அந்த வேலை ஜாயின் பண்ணி 2 வருஷம் நீங்கள் வந்து இங்கே இன்சூரன்ஸ் கட்டியிருந்தா ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறமா உங்களுக்கு பிஆர் கிடச்சிரும். இன்கேஸ் இஃப் யூ ஹேவ் ப்ளூ கார்டு. பட் நியூ ரூல்ஸ் இருக்குது. நீங்கள் இங்கே வந்து டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா லைக் ஆஃப்டர் 2 years யூ வில் கெட் பிஆர் ஆட்டோமேட்டிக்னா நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ செக் த எம்பசி வெப்சைட்ஸ் ஃபார் தட் ஆக்சுவலி. இல்லைனா ஜெர்மன் BMFIன்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் ஷுர். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிலே ஈஸியாக போட்டிருக்கோம். Panisamal from Germany. Yeah, I know you are from Germany actually. Subhas, brother, I am planning to study via student colleague, but how can I manage without part-time job while doing student colleague and language? You have to manage with your blocked account. Student colleague படிக்கும்போது பார்ட் டைம் ஜாப் ஸ்பெஷலாக பண்ண வேண்டாம்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஸ்டூடெண்ட் colleague எக்ஸாம்ஸில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா 3 ட்ரை கொடுக்கலாம் நீங்கள் மேக்ஸிமம். ஸோ 3 ட்ரைலையும் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்தியாவுக்கு போகணும். உங்களுக்கு பேச்சுலர் இங்கே படிக்க முடியாது. ஸோ இந்த ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கிறதுனால ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லுவேன் நான். அப்பார்ட் ஃப்ரம் டூயிங் பார்ட் டைம் ஜாப்ஸ், மேபி யூ கேன் டூ இன் வீக்கெண்ட்ஸ் லைக் சாட்டர்டே சண்டேல மட்டும் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் பண்ணலாம் தாராளமாக. சூர்யாஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. என்ன சொல்லணும்னு எனக்கு தெரில. ஐஎம் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அது போதும் நினைக்கிறேன். அப்படின்னா மணியில் சேலரி ரொம்ப கம்மின்னு கேள்விப்பட்டேன். மணிலையா? ஜெர்மனியில் சேலரி இஸ் மோர் தென் எனஃப் ஐ திங்க். மார், தேங்க்ஸ் ஃபார் யூஸிங் த எமோஜி அகைன். நிவேதா லெனின், ப்ரோ யுவர் ஃபேவரட் ஸ்போர்ட்? என்னோட ஃபேவரட் ஸ்போர்ட்னால் நான் விளையாடுறது கிரிக்கெட்டு தான். நான் விளையாடிட்டு இருந்தேன் இந்தியாவில் இருக்கும்போது. ஸோ அதை தாண்டி என்னோட ஃபேவரட் ஸ்போர்ட்டுன்னா ஐ திங்க் ஐ கேன் சே கிரிக்கெட், ஜென்டில்மேன் கேம். சஷி ப்ரோ, பிக் பாஸ் பார்ப்பீங்களா? இப்போவும் பார்த்துட்டு தான் இருக்கேன். பட் ஆனால் என்னோடய vlog சேனலில் அதை பற்றி வீடியோஸ் போடுறதில்ல. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதனால் போடுறதில்ல. பட் ஆனால் பார்த்துட்டு தான் இருக்கேன் கொஞ்சம். Arsenal Blaze, best way to learn German after coming to Germany. After coming to Germany, the best way to learn German is to make friends, German friends. அதாவது ஜெர்மன் சிட்டிசன்ஸோட ஃப்ரெண்ட்ஸாக இருங்க. வெளியில் நல்லா சுற்றுங்க, பார்ட்டிஸ்க்கு போங்க, சூப்பர் மார்க்கெட்ஸ் போங்க. வெளியில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வெளியில் போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் ஜெர்மன் படிக்கலாம். தம்பி சுகமா? அக்கா நான் சுகம். ரியாஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு அதை போய் பாருங்கள். பீஸ் மேக்கர் ப்ரோ, இப்போ மாஸ்டர்ஸ் முடித்து ஜாப் கிடைக்கிற வரை அப்ராக்சிமேட்டாக எவ்வளவு ஈரோ தேவைப்படும் ஆஸ் பர் யுவர் கன்சர்ன்? ஸோ ஜாப் படிப்பு முடிச்சுட்டு ஜாப் தேடுற வரைக்கும் எவ்வளோ செலவாகும் அப்படின்றது நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க அதை பொறுத்து தான். ஸோ ஐ கேன் சே லைக் சம் 500 to 600 euros கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ ஜாப் கிடைக்கிற வரைக்கும். ஸோ ஜாப் எப்போ கிடைக்கும் அப்படின்றது அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஐயோ, மறுபடியும் கமெண்ட்ஸ் எல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. கிடச்சிருச்சு. கேமிங் நண்பர்கள், அகைன் லாக்டவுனா? எஸ் ப்ரோ, January 10 வரைக்கும் மறுபடியும் லாக்டவுன். பட் ஐ திங்க் அதுக்கப்புறமா எக்ஸ்டெண்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த இங்கிலாண்டில் புதுசாக ஒரு வைரஸ் வந்துச்சுல்ல, அந்த வைரஸ் ஜெர்மனிக்கும் வந்துருச்சு அப்படின்ட்டு ரிப்போர்ட் இருக்குது. ஸோ மேபி ஐ டோன்ட் நோ they will extend or January 10 அப்புறம் ஓப்பன் பண்ணிடுவாங்களான்னு எனக்கு என்ன தெரில. ஸோ அப்படின்னா ஜெர்மனியில் சேலரி ரொம்ப கம்மின்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் கம்மி கிடையாது. ஆஃப்டர் டேக்ஸஸ் கைக்கு வரும். பட் இட்ஸ் மோர் தென் எனஃப், பெட்டர் தென் US லைஃப் ஆக்சுவலாக. டிகி கேட்ஜெட்ஸ், கேன் ஐ கம் ஜெர்மனி? அஃப்கோர்ஸ் யூ கேன் கம் டு ஜெர்மனி. லைக் டூரிஸ்ட்டாக வரலாம், ஸ்டூடெண்ட்டாக வரலாம், ஜாப் தேடி வரலாம். நிறைய வழிகள் இருக்குது ஜெர்மனிக்கு வரதுக்கு. உங்களுக்கு எந்த வழியில் வரணும்னு விருப்பம் இருக்கோ அந்த வழியாக நீங்கள் வரலாம். பழனி சமையல் ஃப்ரம் ஜெர்மனி, அஃப்கோர்ஸ். யா Inferno, why did you buy a new Audi car? I don't buy a new Audi car. It was a rented car. அந்த vlogல நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நான் ரெண்டட் கார்னு சொல்லியிருப்பேன். ஒரு இன்டர்வியூக்கு போகிறதுக்காக அந்த காரை ரெண்ட் பண்ணேன். சரி, ஒரு வீடியோ பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் வீடியோ எடுத்தேன்.
அமர்நாத் ப்ரோ மாஸ்டர்ஸ் டியூவல் ப்ரோக்ராம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. இஃப் யூ ஆர் டூயிங் டியூவல் ப்ரோக்ராம் யூ வில் பி ஹேவிங் குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக. ஏன் அப்படின்னா ஒரு செமஸ்டர் இங்கே படிப்பீங்க, இன்னொரு செமஸ்டர் வெளிநாட்டில் படிப்பீங்க. இட் வில் பி குட் எக்ஸ்பீரியன்ஸ் வென் இட் கம்ஸ் டு ஜாப் சர்ச் ஆக்சுவலாக. ஸோ இட்ஸ் குட் இஃப் யூ ஹேவ் தட். ப்ரோ விச் ஜாப் இஸ் பெஸ்ட் இன் ஜெர்மனி ப்ரோ? ஜாப் பெஸ்ட்டுன்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் எந்த ஜாப் பிடிச்சி பண்ணுறீங்களோ அது எல்லா ஜாப்புமே பெஸ்ட்டு தான். மில்ஹைம் மில்ஹைம் ஐ திங்க் இட்ஸ் சம்வேர் நியர் ஃப்ராங்க்ஃபர்ட் ஆர் ஐ நாட் ஷுர், பட் மில்ஹைம் கேள்விப்பட்டிருக்கேன். அபினவ் ப்ரோ ஐஐடி என்ஐடியா இல்லை டிஇஎம் கேஐடி மெக்கானிக்? ப்ரோ ஐஐடி என்ஐடியா இல்லை டிஇஎம் கேஐடி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு? நம்ம ஊரில் நீங்கள் படிக்கணுன்னா இட்ஸ் பெட்டர் ஐஐடி என்ஐடியில் உங்களுக்கு சீட்டு கிடச்சிச்சின்னா நீங்கள் அங்கேயே பண்ணலாம் ஜெர்மனிக்கு வரதுக்கு பதிலாக. நீங்கள் அதே டைமில் ஜெர்மனிக்கும் அப்ளை பண்ணலாம். கிடச்சிச்சின்னா நீங்கள் இங்கேயும் வந்து படிக்கலாம். இட்ஸ் அப் டு யூ ஆக்சுவலி. சுந்தர் பிடி ஹாய் ப்ரோ ஜெர்மன் ஆர் ஜப்பான்னு ஒப்பீனியன்? லைக் ஈச் கண்ட்ரி ஹேவ் இட்ஸ் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். பர்சன் ஹூ வாண்ட்ஸ் டு லேர்ன், ரெண்டு இடத்துலையுமே லாங்குவேஜ் தேவை. அதனால் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் ஈஸியாக படிக்க முடியுமோ அங்கே நீங்கள் போகலாம். பட் ஜப்பானை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. லைக் ஹவ் த விசா ப்ராசஸ், ஸ்டடி ப்ராசஸ், அங்கே இருக்கிற காலேஜ் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. பட் போத் த கண்ட்ரீஸ் ஆர் லைக் ஓகே ஃபார் டெக்னாலஜி வைஸாக பார்க்கணும் அப்படின்னா. ஸ்மீ மார்க் இன்டர்வியூ அப்டேட் என்ன ப்ரோ? இன்டர்வியூ அப்டேட் எனக்கு இன்னும் தெரியல, வந்த பிறகு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஜெர்மனி ஃபுட் பாலிசினி சமையல் நீங்கள் உங்கள் சேனலை இங்கே ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். பட் வாட் எவர், ஓகே சொல்லிட்டேன். அதுக்கு மனோஜ் ஐ எம் பிளானிங் டு ரீச் ஆஹன் பை மார்ச் எண்ட் ஷுட் ஐ நீட் டு டேக் எனி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் ஃபார் சிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரம் இந்தியா இட் செல்ஃப்? அகைன் மனோஜ் இட் டிபெண்ட்ஸ் ஃப்ரம் சிட்டி டு சிட்டி. இப்போ என்னோடய சிட்டியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இதுவே ஒரு பெரிய சிட்டிக்கு போனீங்கன்னா அங்கே அப்பாயின்மெண்ட் எடுக்கணும். பட் டியூ டு கொரோனா சுச்சுவேஷன் மேபி அப்பாயின்மெண்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட லோக்கல் சிட்டியில், அதாவது ஆஹன் போகிறீங்க அப்படின்னா கூகுளில் போய் ராட் ஹவுஸ் ஆஹன் அடிங்க, ஓகேவா? அதில் வந்த பிறகு அங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும் சிட்டி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு, அதை நீங்கள் தேடணும் ஆக்சுவலாக. ஸோ அது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறது அட்வைசபிள் பிஃபோர் ரீச்சிங் ஹியர். ஏன்னா இங்கே வந்த பிறகு ஒரு 2-3 வீக்ஸ் கழிச்சு தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அதனால் நீங்கள் இப்போ எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் நான் அடுத்த வாரம் ஜெர்மனிக்கு போகிறேன் அப்படின்னா இந்த வாரம் ஏதாவது ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறது அட்வைசபிள். இட்ஸ் ஃபார் ஷுரியா. அபினவ் உங்கள் கேள்விக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டேன். மெக்கானிக்கல் இன்ஜினியர் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. என்ன நீங்கள் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரில. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பற்றி சொல்லணும் அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிற பையனுக்கு ஒரு ஃபயர் வேணாம் அப்படின்ட்டு நம்ம மின்னலை படத்தில் சொல்லுவாங்களே அதுதான். அபிஷேக் வென் வுட் யூ கம் டு இந்தியா ப்ரோ? எனக்கு தெரியல ப்ரோ. நான் புது ஜாப் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அங்கே ஜாயின் பண்ணி 6 months ப்ரொபேஷன் பீரியட் இருக்கும். அந்த 6 months கழிச்சு தான் என்னால் இந்தியா ட்ராவலே பண்ண முடியும். இந்த மாதிரி கேல்குலேட் பண்ணலாம். இட் ஷுட் பி சம்வேர் லைக் ஆகஸ்ட் செப்டம்பரில் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஐ எம் நாட் ஷியோர். சுபாஷ் ப்ரோ வாட் இஸ் த இஷ்யூ அபவுட் த பிளடி நார்த் இந்தியன் கை ஹூ சீட்டட் யூ? அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ப்ரோ. ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸ், நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ண முடியாது அப்படின்னா நீ ஓப்பனாக சொல்லிடலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஒரு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அதை உடைக்கிறது எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால தான் ஐம் லைக் லாட் ஆஃப் டிசப்பாயிண்டட். நாட் ஜஸ்ட் திஸ் நார்த் இந்தியன் கை, ஒரு தமிழ் பொண்ணும் இருக்காங்க. ஐ வில் கிவ் இன்டர்வியூன்னு சும்மா பேருக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா கண்டு கூட கடல. ஸோ ஒன்று முடியும் அப்படின்னா ஆரம்பத்திலே முடியும்னு சொல்லுங்கள், இல்லைனா முடியாதுன்னு சொல்லுங்கள். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஸோ தட் ஐ கேன் ஃபைண்ட் சம் அதர் பர்சன். நான் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு நான் உங்கள் பின்னால் நாய் மாதிரி சுற்றணும், அதுக்கப்புறமா கடைசியில் நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க. ஸோ அந்த விஷயம் வேணாம், அது எனக்கு பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸாக ஐ வில் ஆல்வேஸ் பிளாக் அண்ட் ஐ நெக்லெக்ட் தெம், தட்ஸ் இட். இதுதான் நான் பண்ண விஷயம். அதனால தான் அது இத்தனை விஷயங்கள் இன்றைக்கி காலையில் நடந்தது. கேமிங் நண்பர்கள் ஆனால் பிளாக்ட் அக்கௌண்ட் மஸ்டா? கண்டிப்பாக வேணும். இன்ஃபர்னோ ஜெர்மனி வின்டரை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ, அது ரொம்ப டிப்ரெஸிங்காக இருக்கும்னு சொன்னாங்க. டிப்ரெஸிங்னு கிடையாது, அது உங்களோட ஸ்டேட் ஆஃப் மைண்டு தான். எனக்கு வெளியில் குளிராக இருக்காடா, எங்கப்பா நான் வீட்டுக்குள்ளே போர்வைக்குள்ளேயே இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக டிப்ரெஷன் ஆவீங்க. எப்போ அப்படின்னா ஆரம்பத்தில் ஒரு 2 நாள் எதுவுமே தெரியாது. 2 நாள் அப்படியே யூடியூப்பில் ஏதாவது ஒன்று பார்ப்பீங்க, டைம் பாஸ்க்காங்க அப்படியே போயிட்டுருக்கோம். ஒரு வாரம் யூடியூப்லேயே போகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னே உங்களுக்கு தெரியாது குளிர்னால உள்ளேயே இருக்கும்போது. ஸோ அந்த டைமில் தான் டிப்ரெஷன் ஸ்டார்ட் ஆகும். யூ ஹேவ் டு கோ அவுட் சைடு, எக்ஸ்ப்ளோர் த சிட்டி. ஒரு பைக் வாங்குங்க, பைக் வாங்கினா பைசைக்கிள் வாங்கிட்டு ஊரை சுற்றுங்க. ஸோ இதெல்லாம் பண்ணால் தான் அந்த டிப்ரெஷன்லேருந்து நீங்கள் வெளியில் வருவீங்க. இல்லைனா வீட்டுக்குள்ளேயே நான் குளிருக்கு பயந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக டிப்ரெஷனில் இருக்கணும். இன்றைக்கி ஆக்சுவலாக எனக்கு ஊரில் நைட்டு -4 இருந்தது, இப்போது -1 degrees. பட் யா இட் இஸ் நவ் 0 degrees பட் ஃபீல்ஸ் லைக் -4 degrees.
ஸோ அடுத்த 10 நாளைக்கு டெம்பரேச்சர் வில் பி லைக் திஸ். யா, ஸோ அதனால் எனக்கு பழகிருச்சு. புதுசாக வரவங்களுக்கு மேபி குளிர் இருக்கலாம், ஐ டோன்ட் நோ. ஓகே அபினவ், நீங்கள் என்ன கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க? ஐ எம் ஒர்க்கிங் அட் எ லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி. ஐ வாஸ் ஒர்க்கிங் அட் எ லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி. ஐ குவிட் மை ஜாப். அதை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு நான் போடல. ஐ குவிட் மை ஜாப் பிகாஸ் ஆஃப் சம் ப்ராப்ளம்ஸ் which I don't want to share now, but a video will be coming. Bro, tell about automotive production engineering THI. Good course, definitely. சீட்டு கிடச்சிருச்சுன்னா கண்டிப்பாக அந்த கோர்ஸ்க்கு போகணும்னு நான் சொல்லுவேன். நல்ல கோர்ஸ் உண்மையாகவே. அருமை. ப்ரோ, இஸ் இட் பெட்டர் டு ஸ்டடி இன் ஹாக்ஷூலர் டு கெட் ஜாப் வென் கம்பேர்ட் வித் யூனிவர்சிட்டி? டசன்ட் மேக் சென்ஸ் ப்ரோ. நீங்கள் யூனிவர்சிட்டியில் படித்தாலும் ஹாக்ஷூலரில் படித்தாலும் உங்கள் பாக்கெட்டில் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு பொறுத்து தான் வேலை இங்கே தரது. பாக்கெட்லனா துட்டு கிடையாது, உங்கள் கிட்ட இருக்கிற திறமைகள் அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வேலை தருவாங்களே தவிர நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்கன்றது அடுத்த விஷயம். விச் கம்பெனி ஆர் யூ ஒர்க்கிங் இன் சொல்லியாச்சு. சண்டே எஸ்டி. ப்ரோ, ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் ஆர் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஜெர்மனி இருந்தால் அவங்க கூட ஒரு இன்டர்வியூ போடுங்க. நிறைய பேர் சொல்கிறீங்க இன்டர்வியூ போடுங்க அப்படின்றது. யாருமே ரெடியாக இல்லை. ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, இன்டர்வியூன்னு கேட்டால் அப்படியே தெரிச்சு ஓடி போயிடுறாங்க, இல்லைனா ரெஸ்பான்ஸே பண்ணுறதில்ல. அதனால் ஐ காட் டயர்ட். பட் ஐ எம் ட்ரைங் டு ஃபைண்ட். இப்போது ஒரு 2 monthஸாக நான் எதுவுமே ட்ரை பண்ணல. ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இது வரைக்கும் எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இல்லை. பட் சம்டே ஐ வில் டூ அகெயின். அதுதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா யாரும் வரதில்லை, அதுதான் உண்மை சொல்லணும் அப்படின்னா. மோனிஷ் பாலாஜி. ப்ரோ, நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன ப்ராப்ளம் ஆச்சு? யார் அந்த நார்த் இந்தியன்? ஐ திங்க் ஐ செட் இட். ஃபுடி. ஹாய் ஷேஃப். ஹாய், எப்படி இருக்கீங்க? அடுத்த வீடியோ எப்போ போட போகிறீங்க? அபினா, விச் கம்பெனி ஆர் யூ? அபினா ரொம்ப ஐயோ, அபினவ் ரொம்ப மெசேஜ் அனுப்பிச்சிட்டாரு. எங்கே போச்சு? ஓகே அபினவ். ஓகே, பூபேஷ் குட்டி. ப்ரோ, கேன் ஐ ஸ்டடி எம்டெக் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி ஃபார் ஜாப் இன் ஜெர்மனி? எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட் ப்ரோ இங்கே வந்து டெக்ஸ்டைல் படிக்கிறது. ஏன்னா நீங்கள் இங்கே எங்கே போனாலும் இங்கே இருக்கிற டெக்ஸ்டைல்ஸ் எல்லாமே தே ஆர் மேட் இன் ஜப்பான், மேட் இன் சைனா, மேட் இன் இந்தியா, மேட் இன் பங்களாதேஷ், மேட் இன் வியட்நாம். இந்த இடத்துல தான் வருது. ஸோ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா இஸ் மோர் ஸ்ட்ராங். இந்தியா, பங்களாதேஷிங்க. ஏன்னா சீப் லேபர்ன்றதுனால they are more strong. Try to do something. Maybe you can do some this MTech textile in some good universities in India and get a good job in some companies. இங்கே வந்து பெருசாக இருக்குது ஜாப் எல்லாம். பட் ஐ வுட் நாட் சே தட் ஸ்கோப் அவ்வளோவா இருக்குமோன்னு எனக்கு தெரில. தரணி கண்ணன். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு அங்கே படிக்கலாமா ப்ரோ? என் சிஸ்டருக்கு ஆக்சுவலாக நான் இப்போது மாஸ்டர்ஸ் அப்ளை பண்ணுறேன் ப்ரோ. பட் ஐ ஹவ் டன் ட்ரிபிள் அண்ட் ஐ ஹவ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஐ டோன்ட் நோ டு ப்ரொசீஜர் ஃபார் ஆர்ட்ஸ் ப்ரோ. உங்கள் சிஸ்டர் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு நான் எம்எஸ்சி அதாவது ஆர்ட்ஸில் தான் போகணுமான்னு கிடையாது. அவங்க வந்து எம்டெக்கும் படிக்கலாம், எம்இ இன்ஜினியரிங் ரிலேட்டட் டு கெமிஸ்ட்ரி, இல்லை கெமிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. ஷி கேன் லுக் ஃபார் தட் ஆக்சுவலி. சஞ்சய் ப்ரோ, வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன ப்ரோ ஆச்சு? ஐ திங்க் ஐ செட் இட். அபினவ், யூஎஸில் 80,000 யூரோக்கு மேலே ஏன் பண்ணலாம் ஆஸ் எ மெக்கானிக்கல் இன்ஜினியர்? உங்கள் ஒப்பீனியன் என்ன அதை பற்றி? 80,000 யூரோ இட்ஸ் நாட் டேக் ஹேண்ட். 80,000 யூரோ இஸ் இயர்லி. கைக்கு கடைசியாக என்ன வருது, அதுக்கப்புறமா ஜாப் செக்யூரிட்டி, அதுதான் முக்கியம். இப்போ இந்த 80,000 யூரோ நான் வாங்குகிறேன், அந்த கம்பெனியில் நான் வேலை செய்கிறேன் அப்படின்னா ஏதாவது ஒரு க்ரைசிஸ், இப்போ இந்த கொரோனா மாதிரி ஏதாவது ஒரு க்ரைசிஸ் வந்துச்சுன்னா நீங்கள் நாளையிலேருந்து வேலைக்கு வராத அப்படின்னா என்னால் வேலைக்கு போக முடியாது. கவர்மெண்ட், ஐ திங்க் யூஎஸ் கவர்மெண்ட், இஃப் ஐ எம் ரைட், 6 மாதத்துக்கு சம்பளம் சம் மணி தருவாங்க சப்போர்ட்டிங்காக, அதுக்கப்புறம் தரமாட்டாங்க. பட் ஜெர்மன் கவர்மெண்ட் அப்படி கிடையாது. ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் லேபர் யூனியன் இஷ்யூஸ் விச் த கம்பெனி கான்ட் சே யூ ஹேவ் டு கோ அவுட். அது ஈஸியாக சொல்ல முடியாது. இங்கே எக்கச்சக்க சேஃப்டி இருக்குது. அதனால தான் இங்கே சேஃப்டின்னு நான் சொன்னேன். இஃப் யூ ஹேவ் மோர் அண்ட் மோர் எக்ஸ்பீரியன்ஸ், அஃப்கோர்ஸ் யூ கேன் ஆல்சோ ஏர்ன் 80,000 யூரோஸ் ஹியர் இன் ஜெர்மனி. பட் டாலர்ஸ் வேறு, யூரோஸ் வேறு, அதையும் நீங்கள் பார்த்துங்க. $80,000 is equal to how many euros? I don't know. Yeah. Script programmer. How's Germany bro? The new coronavirus impact bro. புதுசாக மறுபடியும் லாக்டவுன் போயிட்டுருக்கு. அதுதான். மேக் ஏ vlog on watching football in Germany after the lockdown bro. கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக நான் ஃபுட்பால் கிரவுண்டுக்கு போய் ஒரு vlog கண்டிப்பாக பண்ணுறேன். பட் ஒரு 6,000 சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு அதை நான் போய் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக நான் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஃபுட்பால் இஸ் நாட் மை பேஷன். ஐ எம் ஜஸ்ட் கோயிங் தேர் டு டூ vlog, which means I have to spend money. ஃபுட்பால் கிரவுண்டுக்கு நான் போய் ஒரு டிக்கெட் வாங்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 50-60 யூரோவாவது நான் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இதுவே எனக்கு ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, எனக்கு வந்து வியூவர்ஸ் நிறைய இருக்காங்க, நான் போனால் ஓகே தே வில் பி என்ஜாயிங் மை வீடியோ அப்படின்ட்டு போகலாம்.
பட் ஒரு 1000 வியூஸ்க்காக நான் போய் ஒரு ஃபுட்பால் கிரவுண்டை காமிக்கணுமா அப்படின்றது இப்போதைக்கு ஒரு கேள்விக்குறான விஷயம். பட் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நான் போவேன். ஓகே. சூர்யா கிளைமேட் எப்படி இருக்குது? ஐ திங்க் ஐ ஷோட் மை மொபைல். ஓகே. அபினவ் கிருஷ்ணா வேணுகோபால், இஸ் கார் டிரைவிங் நெசசரி இன் ஜெர்மன் ஆர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இஸ் எனஃப் டு சர்வைவ்? If you are living in a big city and within the city public transport is more than enough, இதுவே நீங்கள் ஒரு வில்லேஜ் சைடில் வாழ்கிறீங்க அப்படின்னா ஹேவிங் எ கார் இஸ் குட். ஆக்சுவலி அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபேமிலி வந்துருச்சு அப்படின்னா ஐ வுட் சஜஸ்ட் ஹேவிங் எ கார் இஸ் சம்டைம்ஸ் பெட்டர். ஓகேவா? நீங்கள் ஃபேமிலி வந்து உங்களோட ஃபேமிலி ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குன்னா யூ கேன் யூஸ் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் ஃபார் ஷியோர். அகைன் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சிட்டி. அந்த சிட்டியில் வந்து ட்ராம் இருக்கா, லைக் மெட்ரோஸ் இருக்கா, அதெல்லாம் பேஸ் பண்ணி தான். இப்போ இன்கோல்ஸ்டட் மாதிரி ஒரு சின்ன சிட்டிக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு டிபெண்ட் ஆல்வேஸ் ஆன் த பஸ்ஸஸ். ஓகேவா? அங்கே ட்ராமு மெட்ரோலாம் கிடையாது. இதுவே நீங்கள் மியூனிக் போனீங்கன்னா பஸ் இருக்குது, ட்ராம் இருக்குது, மெட்ரோ இருக்குது, இத்தனை விஷயங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். அகைன் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சிட்டி ஆக்சுவலாக. ஓகே. அபினவ் நிவேதா லெனின், தீசிஸ்னா என்ன ப்ரோ? தீசிஸ் இஸ் நத்திங் பட் த ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக. Inferno bro, studying in local college will affect the probability of getting a seat in university. அப்படிலாம் எதுவுமே கிடையாது ப்ரோ. அவங்க கேட்குற ரெக்குயர்மெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா தாராளமாக சீட்டு கிடச்சிரும். விஸ்வேஸ் பிரபாகர் ப்ரோ, ஃப்ரீயாக ஜெர்மன் லாங்குவேஜ் எங்கேயாச்சும் சொல்லி கொடுப்பாங்களா ஜெர்மனியில்? ஃப்ரீயாக சொல்லி தருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா யூடியூப் ஒரு ஆப்ஷன் இருக்குது. மற்றபடி ஐ திங்க் ஃபேஸ்புக்கில் கொஞ்சம் குரூப்ஸ் இருக்குது, நீங்கள் அங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் டைப் சம் ஜெர்மன் லாங்குவேஜ் குரூப் அந்த மாதிரி எதாவது ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கும். இருக்குது ஆக்சுவலாக. லைக் இங்கே ஒரு சில கம்யூனிட்டிஸ் இருக்குது. எப்படின்னா வீக்கெண்ட்ஸில் மீட் பண்ணுற மாதிரி, அதுக்கு தனியாக அது பேர் எனக்கு தெரில, சர்ஃப் கவுச்சிங் நினைக்கிறேன். இஃப் ஐம் ரைட், இட் இஸ் கால்டு சர்ஃப் கவுச்சிங் இன் ஃபேஸ்புக். அதுக்கு தனியாக ஆப்பு கூட இருக்கும். அந்த சர்ஃப் கவுச்சிங் உங்கள் சிட்டியில் இருந்துச்சுன்னா தே வில் பி ஆர்கனைசிங் சம் கெட் டுகெதர் பார்ட்டிஸ் மாதிரி, ஒரு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணுறது, அங்கங்கே மீட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி இடத்துக்குலாம் போனீங்கன்னா யூ வில் பி இம்ப்ரூவிங் யுவர் ஜெர்மன். அஃப்கோர்ஸ் ஐ எம் நாட் ஷுர் அபவுட் த குரூப் இஸ் தட் சர்ஃப் கவுச்சிங். அது எனக்கு கன்ஃபார்மாக தெரில, பட் யூ கேன் கூகுள் இட். இப்போ கோபி, ஹாய் ப்ரோ, ஜெர்மனி மோஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ஏரியா பற்றி சொல்லுங்கள். மோஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா லைக் மியூனிக்கு, அதுக்கப்புறமா ஸ்டுட்கார்டு, அதுக்கப்புறமா டாட்மூண்டு, இந்த சைட்லலாம் வரும். அப்புறமா ஹாம்பர்க், ஸோ அப்புறமா லைப்சிக், இதுதான் லைக் மோஸ்ட். ஃப்ராங்க்ஃபுட்டில் வந்து லைக் மோர் அண்ட் மோர் லைக் பிஸ்னஸ் அண்டு பேங்கிங் இந்த மாதிரி தான் இருக்கும். Few universities ask 5 to 5.5 in IELTS. Is that possible to university ask that ban? அவங்க கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக is that possible? Of course, I'm not sure about it, but if they are asking, then it's fine. ரியாஸ் ப்ரோ, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு மாஸ்டர்ஸ் டிகிரி ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் படிக்க முடியுமா? கண்டிப்பாக படிக்க முடியும், பட் த ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஹேஸ் டு ஃபாலோ. இப்போ நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படிச்சிருக்கீங்க, ரொபோட்டிக்ஸ் நான் படிக்கணும் அப்படின்னா அந்த ரொபோட்டிக்ஸ் கோர்ஸுக்கு உள்ளே போனீங்கன்னா ரிக்குவயர்மெண்ட்ஸில் ஏதாவது கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பிஇ மட்டும் இதிலெல்லாம் படிச்சிருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் தாராளமாக, நோ இஷ்யூஸ். மோனிஷ் பாலாஜி ப்ரோ, ட்ரெஸ்டன் ஜெர்மனி சிட்டி காஸ்ட்லியாக இருக்குமா ப்ரோ? பார்ட் டைம் ஜாப்ஸ்லாம் கிடைக்கிறது ஈஸியாக ப்ரோ? ட்ரெஸ்டன் இஸ் எ குட் சிட்டி. ஐ திங்க் இட்ஸ் நாட் டூ காஸ்ட்லி லைக் ஸ்டுட்கார்ட் ஆர் மியூனிக். இட்ஸ் ஓகே, ஆவரேஜான சிட்டி. பார்ட் டைம் ஜாப்ஸ் கிடைக்கும் அங்கெல்லாம், பிரச்சனை கிடையாது. ராம்யர்ச்சு, இஸ் ஐஎல்ஸ் மேண்டட்டரி ஃபார் ஆல் கோர்சஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ்? எல்லா கோர்ஸ்க்கும் ஐஎல்ஸ் மேண்டட்டரியான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, பட் டூயிங் இட் இஸ் அட்வைசபிள், அதுதான் நான் சொல்லுவேன். குமரகுரு வெங்கடாச்சலம் ப்ரோ, உங்கள் கார் ரிவ்யூ எப்போ வரும் ப்ரோ? ஆக்சுவலாக நான் நேற்று எடுக்கலான்னு போனேன். நேற்று வந்து வேறு ஒரு vlog எடுத்தேன், பட் அந்த vlog சொதப்பிருச்சு, அதனால் கார் ரிவ்யூ எடுக்க முடியல. இன்றைக்கி போகலான்னு பார்த்தேன், இன்றைக்கி லைவ் வந்துட்டேன், போக முடியல. பட் ஹோப்ஃபுல்லி ஐ திங்க் மேபி மண்டே ஆர் டியூஸ்டே, நாளை மறுநாள் போய் எடுப்பேன். ஸோ அந்த கார் vlog வந்து என்னோடய vlog சேனலில் வரும். vlog சேனலோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறந்துட்டேன், பட் என்னோடய யூடியூப் பேஜில் நீங்கள் அதை பார்க்கலாம். Abhinav, which company are you working? I was working in a logistics company. டேக்ஸ் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ, சேலரியிலேருந்து எவ்வளோ டிடக்ட் பண்ணுவாங்க? கண்டிப்பாக நிறைய பேர் இதை கேட்டீங்க, இதை பற்றி ஒரு வீடியோ நான் போடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். விச் கம்பெனி ஆர் யூ ஒர்க்கிங்? விச் கம்பெனி ஆர் ஒர்க்கிங்? பீஸ் மேக்கர் ப்ரோ, வாட்ஸ் ஆல் குரூப் இஸ் ஆல்ரெடி ஃபுல், எப்படி ஜாயின் பண்ணுறது? அதர் ஆப்ஷன் வாட்ஸ்அப் குரூப் வந்து, ஆமாம், இது வந்து ஒரு முக்கியமான அப்டேட். நிறைய பேர் கேட்டிருப்பீங்க வாட்ஸ்அப் குரூப் ஃபுல்லாக இருக்குன்னு. வாட்ஸ்அப் குரூப் இனிமேல் கிடையாது. நிறைய பேர் வேணும்னு சொல்கிறீங்க, பட் ஐ நீட் டைம் டு கன்சிடர் லிட்டில் பிட். அதுக்கு பதிலாக கீழே இந்த லைவ் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப் ஒன்று இருக்குது. அது வந்து ஒன் ஆஃப் த மெம்பர் இன் அவர் வாட்ஸ்அப் குரூப் கிரியேட்டட் டுடே. அந்த டெலிகிராம் குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த குரூப்பில் நான் இருக்க மாட்டேன். ஸோ அதில் வர எல்லா மெசேஜஸ்க்கும்
நான் பொறுப்பில்லை. ஐ எம் நாட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் டிஸ்க்ளைமர். ஐ எம் நாட் த கண்டென்ட் கிரியேட்டர் ஆர் வாட் எவர் இட் இஸ் ஃப்ரம் தட் குரூப். The group was created on my advice, but I am not the owner of the group. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ வாட்ஸ்அப் குரூப் பற்றி நான் இன்னும் யோசிக்கல. ஐ நீட் சம் டைம் டு திங்க் அபவுட் இட். நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க நீங்கள் இருக்கணும்னு, பட் ஐ ஹேவ் டு திங்க் லிட்டில் பிட். யா, ஸோ பீஸ் மேக்கர் அந்த டெலிகிராம் குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கிங்க. குரு பிரகாஷ் ப்ரோ, காஸ்ட் ஆஃப் லிவிங் இன் யூரோப் கண்ட்ரிஸ் அப்ராக்சிமேட்லி. ஜெர்மனியில் காஸ்ட் ஆஃப் லிவிங் இஃப் யூ ஆர் சிங்கிள் லைக் எ ஸ்டூடெண்ட் இட் வில் பி லைக் 850 euros as per government. If you are a family with your wife, it will be like some 1200 1500 euros. If you have kids, then ஒரு கிட்டுக்கு like on top 200 euros போட்டுக்கோங்க. So this is the living cost approximately. ப்ரோ, டேட்டா சயின்ஸுக்கு பெஸ்ட் யூனிவர்சிட்டி சொல்லுங்கள். தட் இஸ் நோ யூனிவர்சிட்டி கால் பெஸ்ட் யூனிவர்சிட்டி ப்ரோ. எந்த யூனிவர்சிட்டிகளில் போனாலும் நீங்கள் வெளியில் படித்து வெளியில் வரும்போது உங்களோட ப்ரொஃபைல் எப்படி இருக்குது அப்போ அதுதான் மேட்டர் ஆக்சுவலாக. டிகி கேஜெட்ஸ் வென் யூ கம் டு இந்தியா, ஐ திங்க் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆகஸ்ட் இல்லைனா செப்டம்பரில் வரலாம். ஐ எம் நாட் ஷியோர் அபவுட் இட். வந்தால் கண்டிப்பாக மீட்டப்ஸ் இதெல்லாம் இருக்கும், கவலைப்படாதீங்க. விக்ரம் ப்ரோ, ஒர்க் எக்ஸ் இல்லாமல் ஜெர்மனியில் மாஸ்டர்ஸ் முடித்தா ஜாப் கிடைக்க கஷ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ கஷ்டம் கிடையாது, பட் கொஞ்சம் கஷ்டம், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் தான் வந்தேன். பட் அந்த படிக்கிற சமயத்தில் நீங்கள் ஒர்க் ஸ்டூடெண்ட்டு இன்டர்ன்ஷிப் இதெல்லாம் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா யூ வில் பி ஹேவிங் மோர் அண்ட் மோர் அட்வான்டேஜ். அதுதான் நான் சொல்லுவேன். அபினவ், நான் சொல்லிட்டேன் எந்த கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணுறேன்னு. நீங்கள் நிறைய மெசேஜ் ரிப்பீட் பண்ணுறீங்க, பட் இட்ஸ் குட் ஆக்சுவலி. இன்ஃபர்னோ ஜெர்மன் ஸ்னோ விளாக் போடுங்க ப்ரோ. கண்டிப்பாக போடுறேன். இது வரைக்கும் ஸ்னோ வரல. ஒரு நாள் ஸ்னோ வந்துச்சு, அன்ஃபார்ச்சுனேட்லாம் அன்றைக்கி என்னால் விளாக் எடுக்க முடியல. நெக்ஸ்ட் வீக் ஸ்னோ வரும்னு போட்டிருக்கு, பட் ஒன்லி காட் நோஸ் இஃப் ஸ்னோ வருமா இல்லையா அப்படின்றது. விச் இஸ் பெட்டர் யூகே ஆர் ஜெர்மனி ஃபார் ஜாப்ஸ்? ரைட் நவ் ஜெர்மனி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் யூ கேன் டைவர்ஸ் எனிவேர் வித்தின் யூரோப். பட் இப்போ யூகே வந்து பிரெக்சிட்டில் வெளியே போனதுனால அது தனி கண்ட்ரி. அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்களாம் எப்படி மாற்ற போகிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ யா ப்ரோ, ஜெர்மன் லாங்குவேஜ் இஸ் ஈஸி டு லேர்ன் ஆர் டிஃபிகல்ட் ப்ரோ? அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. நான் சொல்ல முடியாது. எனக்கு ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தது, இப்போது ஈஸியாக இருக்குது. எல்லாமே ஆரம்பத்தில் கஷ்டம், எதுக்குமே ஒரு ஆரம்பம் வேணுமாமோ அப்படின்னு சொல்கிறவங்க தான். இர்ஃபானுதீன் அகமது, இஸ் இட் ஒர்த் டு ஸ்பெண்ட் ஸோ மச் மணி ஃபார் MIM இன் ESCSMT? ஐ திங்க் the semester fees is 5,000 euros if I'm not wrong in these universities. If it is like that, it is a private university, then you are on your own risk. Like money spend, job கிடச்சிரும், அதெல்லாம் மேட்டர் கிடையாது. பட் அவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்றத நீங்கள் தான் யோசிக்கணும். அது ஸ்பெண்ட் பண்ணாமையே நிறைய பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்குது, அதில் ட்ரை பண்ணுங்கள். இல்லை உங்கள் ப்ரொஃபைல் வந்து மொக்கையாக இருக்குது அப்படின்னா லைக் யூ கேன் கோ ஃபார் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ். ஜஸ்ட் a second. ஸோ யா, சூர்யா அருண் ப்ரோ, ஃபுட்டு பற்றி சொல்லுங்கள். வெஜிடேரியன் கிடைக்குமா? கண்டிப்பாக வெஜிடேரியன் கிடைக்கும், நீங்களாக சமைச்சிக்கணும். பட் வெளியிலலாம் வெஜிடேரியன் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா there are options but very less actually. Lovely லாவண்யா, ஹாய் லாவண்யா சிஸ்டர், ஹாய் ப்ரோ. டெல் சம் பெஸ்ட் ஜெர்மன் டூரிஸ்ட் பிளேசஸ். பெஸ்ட் ஜெர்மன் டூரிஸ்ட் பிளேசஸ் வந்து நிறைய இருக்குது. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாவே வரும். ஐ எம் நாட் ஷுர். லவ்லி பிளானட்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அது வந்து சூப்பர் வெப்சைட்டு. வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற பெஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்டை சூப்பராக லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. lonelyplanet.com நினைக்கிறேன். லோன்லி பிளானட் செம வெப்சைட்டு. ஐ யூஸ் தட் லோன்லி பிளானட் வெப்சைட் ஃபார் மை ட்ரிப்ஸ் ஆக்சுவலாக. ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமர் ப்ரோ, வை தர் இஸ் நோ இங்கிலீஷ் ஷார்ட் ப்ரோக்ராம் ஃபார் பேச்சுலர்ஸ்க்கு இங்கே நிறைய இங்கிலீஷ் ஷார்ட் ப்ரோக்ராம் இருக்காது, அதுதான் உண்மை. ஸோ அதனால தான் நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன் பேச்சுலர்ஸ் படிக்கிறதுக்காக ஜெர்மனிக்கு வாங்க அப்படின்ட்டு. இன்ஃபர்னோ ப்ரோ, ஸ்டடிங் இன் லோக்கல் காலேஜ் வில் அஃபெக்ட் த ப்ராபபிலிட்டி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ப்ரோ, கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா ஜெர்மனில்? கண்டிப்பாக இருக்குது. நவீன்குமார், செம எமோஜி. நவீன்குமார் தேங்க்ஸ். தலைவர் கவுண்டமணி, ஸ்கோப் ஆஃப் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பற்றி சொல்லுங்கள். நிவேதா லெனின், ஸ்கோப்பை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த லைவை கட் பண்ணிவிட்டு யூடியூப்பில் போய் ஆல் ஃபார் ஃபுட் ஸ்கோப் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வரும். அப்படி இல்லைனா லைவை முடிச்சுட்டு போய் பாருங்கள். ஸ்கோப்பை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், அதில் நிறைய கேள்விகளுக்கு உண்டான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். அபினவ், நான் சொல்லிட்டேன். அபினவ்
பஷீர் முகமது, ஹாய் பஷீர். இன்ஃபர்னோ ப்ரோ, நெக்ஸ்ட் இயர் ஐ எம் கோயிங் டு காலேஜ், நீ டிப்ஸ் தாங்க ப்ரோ. எந்த காலேஜுக்கு போகிறீங்கன்னு எனக்கு தெரில. ஸோ லைக் ஜெர்மனிக்கு வரீங்களா இல்லை இந்தியாவில் இருக்கிற காலேஜுக்கு போகிறீங்களான்னு எனக்கு தெரியல. இன்கேஸ் இந்தியாவில் இருக்கிற காலேஜுக்கு போகிறீங்கன்னா நல்லா படிங்க. லைக் 8க்கு மேலே உங்களோட சிஜிபியை மெயின்டைன் பண்ண பாருங்கள். ஸோ அதுதான் நான் சொல்லுவேன். விஜயராகவன் மட்டும் நீங்கள் எந்த கோர்ஸ் எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரில. ஸோ அந்த லோக்கல் ஆத்தர்ஸ் மட்டும் படிக்காமல் லைக் ஃபாரின் ஆத்தர்ஸ் லைப்ரரியில் இருக்கிற புக்ஸை நல்லா யூஸ் பண்ணி உங்கள் நாலேஜ் கொஞ்சம் டெவலப் பண்ண பாருங்க. ரொம்ப 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 முக்கியம் டு கெட் குட் ஸ்கோர்ஸ் ஆக்சுவலாக. விச் சிட்டி ஆர் யூ லிவிங்? ஐ லிவ் நியர் ஹைல்ப்ரோன் அபினவ். ப்ரோ நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுங்க ப்ரோ. ஸ்பான்சரா? எதுக்கு? என்ன சொன்னாருன்னு எனக்கு தெரியலையே. அல்வின் எதுக்கு ஸ்பான்சர் பண்ண சொன்னீங்கன்னு எனக்கு தெரில. ஸ்போசர் தினேஷ் ரவி ப்ரோ, கொரோனா எப்படி இருக்கு? கொரோனா வந்து லாக்டவுன் மறுபடியும் கொண்டு வந்துருச்சு, அதுதான் நிலைமை. ப்ரோ டெல் அபவுட் கோவிட். முகேஷ் அகைன் லாக்டவுன் இஸ் கோயிங் ஆன். சஷி ப்ரோ, நீங்கள் உங்கள் ஜாபை ரிசைன் பண்ணிட்டீங்களா? ரிசைன் பண்ணிட்டேன்னு கூட சொல்லலாம். நான் அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஓய்யோ, நிறைய மெசேஜ் வந்துருச்சு நடுவில். எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நிறைய மெசேஜ் இன்னும் நான் படிச்சுட்டு இருக்கேன். நான் ஒன்று விடாமல் படிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் லைக் இட்ஸ் கோயிங். ஐயோ, ஓகே. நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு பிளாக்ட் அக்கௌண்ட் விசா எக்ஸ்டென்ஷனுக்கு அமௌண்ட் ரெடி பண்ணீங்க மிடில் கிளாஸாக இருந்து? பீஸ் மேக்கர் நான் வந்து ஆல்ஃபார் ஃபுட்டில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஹூ இஸ் ஆல்ஃபார் ஃபுட்டில் லைக் வீட்டில் தான் எல்லாமே ரெடி பண்ணது ஆக்சுவலாக. நவீன்குமார் ப்ளீஸ் டோன்ட் ஸ்பேம். ஏன் நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஜெஃப்ரே குட் நைட். ஓகே, போய் தூங்குங்க. ஸோ அதுக்குள்ளே தூங்குற ஒரே ஆள் நீங்களாக தான் இருப்பீங்க. ப்ரோ பிஃபோர் அப்ளிகேஷன் டெட்லைன் அப்ளை பண்ணுறது ப்ரியாரிட்டி இருக்கா ப்ரோ, இல்லை நார்மல் செலெக்ஷன் தானா? சம் யூனிவர்சிட்டிஸ் த செட் ப்ரியாரிட்டி. முதல்ல எத்தனை அப்ளிகேஷன் வருதோ அதை மட்டும் ஸ்க்ரீன் பண்ணி அப்ளிகேஷன் மூடிடுவாங்க. நிறைய யூனிவர்சிட்டிஸில் இது நடக்குது. அதனால் எவ்வளோ சீக்கிரமாக அப்ளிகேஷன் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக அனுப்புறது நல்லது. சுந்தர் ப்ரோ, வித் யுவர் ரிச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஜெர்மனி அண்ட் யுவர் சப்போர்ட்டிவ் நேச்சர் டு ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் யூ வில் கெட் த குட் ஜாப் ப்ரோ. ஸோ இது கம்பெனி வந்து இந்த மாதிரி திங்க் பண்ணாது. நான் என்ன யூடியூப்பில் பண்ணுறேன் அது உங்களுக்கு மேட்ரு கிடையாது. எப்படி வேலை செய்கிறேன்றது தான் மேட்ரு சுந்தர். அதனால் ஸோ அதர் சைட் ஹேஸ் டு ஒர்க். பட் வந்து இந்த ஜாப் நான் போகிறது எதுக்காக ஒரு முக்கிய காரணம் அப்படின்னா லைக் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் அகெயின் ஃபார் சம் மனி டு ஃபார் மை ரெஸ்டாரண்ட். ஹவெவர் ஆஃப்டர் சம் இயர்ஸ் ஐ எம் டெஃபினெட்லி கோயிங் டு குவிட் மை ஜாப் டு டேக் கேர் மை ரெஸ்டாரண்ட். தட்ஸ் ஃபார் ஷியோர் ஆக்சுவலி. நிவேதாலினின் இப்போ ஜெர்மனியில் ஜிடிபி லெவல் எப்படி இருக்குது ப்ரோ? இப்போ வந்து லைக் ஐ திங்க் இட்ஸ் மட்டமாக தான் இருக்குது. த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் சேயிங் இட் வில் பி பூஸ்டிங் அகெயின் இன் ஐ திங்க் இட்ஸ் இன் ஏப்ரல் ஆர் சம்திங். பட் பார்ப்போம். புது வைரஸ் ஒன்று வந்திருக்கிறதுனால மறுபடியும் குறைய சான்சஸ் இருக்குது. அது யாருக்குமே சொல்ல முடியாது. லைக் சி வாட்ஸ்அப் குரூப் ஆல்ரெடி ஃபுல்லாக ஆச்சு. எங்களை மாதிரி நியூ கமர்ஸ் என்ன பண்ணுறது? பீஸ் மேக்கர் உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. சசி பிஎஸ் ப்ரோ, ஜெர்மனி அன்ஸ்கில் ஒர்க்கர் கூட ஒரு இன்டர்வியூ பண்ணுங்கள். கண்டிப்பாக பண்ணுறேன். பட் அதுக்கு அவங்களும் ஒத்துக்கணும். எனக்கு ஏற்கனவே ஒரு ஆளை தெரியும். பட் இன்னும் நான் அவர்கிட்ட பேசலை. நான் அவர்கிட்ட பேசிவிட்டு அவர் ஓகே அப்படின்னா ஐ வில் ட்ரை. பட் ஐ டோன்ட் நோ இஃப் ஹி வில் அக்செப்ட். ஃபுடி சேஃப் நான் நல்லா இருக்கேன் ப்ரோ. நேற்று தான் நினச்சேன் என்ன இன்னும் வீடியோஸ் எதுவும் வரலையேன்னு. ஆனால் லைவுக்கு வந்துட்டீங்க, சூப்பர். நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் வீக் போடுவேன் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. ஃபுடி சேஃப் நான் வந்து இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஒரு சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு. யாரோ ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னால் எனக்கு நான் சரவண பவன் போகும்போது எனக்கு இதை சொன்னார், இதை போய் ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு நான் இப்போ தான் ரீசெண்டாக போனதுனால நான் அதை ட்ரை பண்ணேன். உண்மையாகவே நல்லா இருந்தது. இந்தியன் பெப்பர் ரெஸ்டாரண்ட். எம்டெக் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் படித்தா ஸ்கோப் இருக்குமா? சூர்யா அருண், ஸ்கோப்பை பற்றி நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் யூடியூப்பில். ஆல் ஃபார் ஃபுட் ஸ்கோப்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அது வரும். வாட்ச் இட். ப்ரோ should I book my flights after getting visa or before getting? பிஃபோர் கெட்டிங் புக் பண்ணாதீங்க. ஏன்னா விசா வந்து கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ பிஃபோர் கெட்டிங் ஒரு டிக்கெட்டை பிளாக் பண்ணுங்கள். ஓகேவா? ஏஜென்ட்ஸ் இதுக்கு எடுப்பாங்க. நீங்கள் அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா ஒரு வாரத்துக்கு அவங்க பிளாக் பண்ணி வைப்பாங்க. ஸோ வித் தட் யூ கேன் சேவ் மணி. ஆக்சுவலாக விசா கிடைக்கல அப்படின்னா அந்த பிளாக்கோட பண்ண டிக்கெட்டோட மணி போயிடும். ஸோ தட்ஸ் இட். வாட் லெவல் ஆஃப் growth இஸ் required ஃபார் ஜெர்மன் தாட் ஆட்டோமோட்டிவ் ப்ரோக்ராம் ஃபார் மாஸ்டர்ஸ்? அட்லீஸ்ட் B1 to B2 கண்டிப்பாக வேணும். அது அகைன் டிபெண்ட்ஸ் ஃப்ரம் யூனிவர்சிட்டி டு யூனிவர்சிட்டி. ஸோ செக் த ரெக்யர்மெண்ட்ஸ். சுபாஷ் ப்ரோ, இஸ் போன் ஆர் நார்த் ரைன் வெஸ்ட்ஃபாலியா ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லி சிட்டி டவுன் வென் கம்பேர்ட் டு அதர் ஜெர்மன்? கண்டிப்பாக போனில் எக்கச்சக்க தமிழ் ஆளுங்க இருக்காங்க. அதனால் இட்ஸ் வெரி ஃப்ரெண்ட்லின்னு தான் நான் சொல்லுவேன். சூர்யா, எம்டெக் மேனுஃபேக்சரிங் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. I have nothing to say about it. It's a good course, much needed course because lot of industries are here.
லோகேஷ் ப்ரோ வாட் லெவல் ஆஃப் கோத்தி சர்டிஃபிகேட் இஸ் ஓகே சொல்லியாச்சு. வித் சிட்டி சொல்லியாச்சு. ஜெர்மன் எஜுகேஷன் சிஸ்டம் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்லுங்க ப்ரோ. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், ப்ரோஸ்ன்றது லைக் 3 Idiots 3 Idiots இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸா இல்லை தமிழில் ஃப்ரெண்ட்ஸுன்றது அது பழைய படம் விஜய். இது புதுசாக ஒன்று வந்துச்சு 3 Idiotsோட ரீமேக்கு, பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ 3 Idiotsோட படம் பார்த்துருப்பீங்க. அமீர் கான் படிக்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கணும், அமீர் கான் சொல்கிற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ட்டு யாரெல்லாம் நினச்சிங்களோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கும். ஸோ இதுதான். ஸோ கான்ஸ்ன்றது எதுவுமே கிடையாது. நீங்கள் இந்த எஜுகேஷன் சிஸ்டமை எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் கான்ஸ் மாறும். மற்றபடி கான்ஸ் எனக்கு தெரிஞ்சு எதுவுமே கிடையாது. ப்ரோ வாட் லெவல், விச் சிட்டி ப்ரோ வாட் லெவல், வாட்ஸ்அப் குரூப் 1 group 2 groupனு ஆரம்பிங்க. இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் நியூகுமார். நீங்கள் சொல்கிறது உண்மை தான். நான் அதை ஏற்கனவே சுந்தர் சொன்னார், ஒரு குரூப் இன்னொரு குரூப் ஆரம்பிங்க. இதில் என்ன ஒரு பிரச்சனை வரும்னா, நிறைய பேருக்கு பயம் இருக்கும். ஐயோ நம்ம ஒரு குரூப்பில் தானே இருக்கும், இன்னொரு குரூப்பில் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்ட்டு ஒரே ஆள் 2 குரூப்பில் சேர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது பண்ணுவாங்க. இட்ஸ் த மென்டாலிட்டி ஆஃப் த பீப்புள். தப்புன்னு நான் சொல்லலை. ஏன்னா இன்ஃபர்மேஷன் ஒரு இடத்துல தேடும் போது ஒரு இடத்துல கிடைக்கல அப்படின்னா இன்னொரு இடத்துக்கு போகிறது நார்மலான ஒரு இதுதான். ஸோ அதனால் அது ஒர்க் அவுட் ஆகாது. அதனால தான் நான் அது பண்ணல, மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. வை ப்ரோ யூ ஆர் ஸ்பேமிங்? நவீன் குமார் யாரை சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரில. ஜியோஃப்ரியை சொல்கிறீங்களா, யாரை சொல்கிறீங்க எனக்கு தெரில. வை யூ ஆர் ஸ்பேமிங்னு. இன்ஃபார்ம் ஜெர்மன் ஸ்னோ விளாக் போடுங்க. கண்டிப்பாக ஸ்னோ மறுபடியும் வந்துச்சுன்னா போடுறேன். இல்லைனா நான் ஐம் பிளானிங் டு கோ சம்வேர், தென் ஐ வில் டூ திஸ். பிரகதீஷ் ப்ரோ ஃப்யூச்சரில் இந்தியாவில் ஒர்க் பண்ணணும்னா 3 semester கோர்ஸ் பண்ணுறது நல்லது இல்லை 4 semester கோர்ஸ் பண்ணுறது நல்லது? பிகாஸ் 3 semester கோர்ஸ் இஸ் நாட் வேலிட் இன் இந்தியா. அதனால் 4 semester கோர்ஸ் பண்ணுறது நல்லது. 3 semester கோர்ஸ் பண்ண பிறகு நீங்கள் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேர் இஸ் சம் சர்டிஃபிகேஷன் விச் யூ ஹேவ் டு டூ இன் எக்ஸ்ட்ரா. அது பண்ணிங்கன்னா ஓகேன்னு நினைக்கிறேன். ஐ நாட் ஷுர் அபவுட் இட். ப்ரோ ப்ளீஸ் கிவ் எ வியூ ஆன் MIM கோர்ஸ். அதை நான் சொல்லிட்டேன். இர்ஃபானுதீன் ப்ரோ வாட் லெவல் ஆஃப் கோத்தி சர்டிஃபிகேட் இஸ் ரிக்வயர்ட் நான் சொல்லிட்டேன். அபினவ் சாரி ப்ரோ. ஓகே அபினவ், நவீன் அபினவ் தான் சொல்லிட்டு இருக்காரா? ஓகே. சசி ப்ரோ அங்கே ராயல் என்ஃபீல்டு மாதிரி க்ரூஷர் பைக்ஸ் இருக்கா? ஹார்லி டேவிட்சன் இருக்குது. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? தேங்க்ஸ் யூ ஸோ மச் ஃபார் யுவர் ரிப்ளை. லோகேஷ் ப்ரோ வாட் லெவல் அப்படின்னு சொல்லியாச்சு. சுபாஷ் வித் ஸ்டூடெண்ட் விசா கேன் ஐ விசிட் இன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஆர் டு ஐ நீட் டு அப்ளை ஃபார் விசா? வித் ஸ்டூடெண்ட் விசா யூ கேன் ட்ராவல் டு 26 Schengen countries. நான் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஒரு விசா வச்சு 26 கண்ட்ரி போகலாம் அப்படின்ட்டு. அதனால் நீங்கள் தாராளமாக போகலாம். அந்த ஆப் நேம் கவுட் சர்ஃபிங் ப்ரோ. இட்ஸ் ஃபார் ட்ராவலர்ஸ் அண்ட் மீட் லோக்கல் ஃபார் ஹேங்அவுட்ஸ். ஸோ ஃபுடி செஃப் நோ சீட் ஆக்சுவலி. ப்ரோ என்ன லெவல் கோத் சர்டிஃபிகேட் தேவை ஃபார் ஜெர்மன் தாட் ப்ரோக்ராம்? நான் சொல்லிட்டேன், அது டிபெண்ட்ஸ் ஆன் கோர்ஸ். பட் அட்லீஸ்ட் B1 B2 கேட்பாங்க நிறைய கோர்சஸ். அதனால் காலேஜோட கோர்ஸ் ரெக்குவயர்மெண்ட்டை போய் செக் பண்ணுங்கள். மெக்கானிக்கல் அண்ட் ப்ராசஸ் இன்ஜினியரிங் TU பெர்க் அகாடமி ஃப்ரைபர்க் கோர்ஸ் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. அதை பற்றி சொல்லணும் அப்படின்னா பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் அந்த இன்டர்நெட்டில் இருக்கிறத படிச்சுட்டு அப்படியே சொல்லிடுவேன். பட் அது கேவலமாக இருக்கும். அதனால் ஒரு ஸ்டூடெண்ட் கிடைச்சாங்கன்னா ஒரு இன்டர்வியூ எடுத்து சொன்னால் அது வேறு மாதிரி இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண மாதிரி. அதனால தான் ஐ வாண்ட் இன்டர்வியூஸ் ரேதர் தென் ஸ்டடிங் த பிளடி இன்டர்நெட். தரணி கண்ணன் இந்தியாவில் இருந்துக்கிட்டே அங்கே பார்ட் டைமுக்கு அப்ளை பண்ணலாமா ப்ரோ? ஐ மீன் ஏதாவது நம்ம ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பண்ணிவிட்டு அங்கே வந்த அப்புறம் ஜாயின் பண்ணுற மாதிரி. பார்ட் டைமுக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடைக்காது ஆக்சுவலாக. ஃபுல் டைமுக்கு மேபி யூ கேன் ட்ரை. ப்ரோ பெஸ்ட் மாஸ்டர்ஸ் டிகிரி ஆஃப்டர் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் யுவர் சஜஷன் ப்ரோ? எனக்கு எந்த சஜஷனுமே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றி எனக்கு ஒரு இலவமே தெரியாது. ஸோ அந்த ஃபீல்டை பற்றி தெரிஞ்சவங்க நீங்கள் தான். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் எ ஜாப் ஃபார் ஷுர். கண்டிப்பாக. ட்ரிகாஷ் ப்ரோ பெஸ்ட் ட்ராவல் பிளேசஸ் இன் ஜெர்மனி ஏற்கனவே சொல்லிட்டேன். ட்ரிகாஷ் பண்ணுங்க இந்த ஆன்சர் பண்ணுங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. வாட் லோகேஷ் நான் 2 தடவை சொல்லிட்டேன். தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். அதனால் ப்ளீஸ். ஹவு குட் த லைஃப் சயின்ஸ் கோர்ஸ் லைக் மைக்ரோபயாலஜி இம்யூனாலஜி? லைஃப் சயின்ஸ் கோர்சஸ் ஆர் குட் ஆக்சுவலாக. பட் ஜாபுக்கு போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஜெர்மன் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையவே தேவை, லாங்குவேஜ். இன்ஃபர்னோ ரெகுலராக சண்டே லைவ் போடுங்க ப்ரோ. ரெகுலராக போடலாம், பட் கொஞ்சம் மொக்கையாயிரும். அதாவது எப்படி சொல்கிறது, பேசுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா கொஷின்ஸ் அந்த மாதிரி தான் வரும். அதனால் பேசுகிற மாதிரி இருக்கும். மேபி லைக் once in 2 months or once in 3 months is good for me actually. Mahalakshmi, hi Mahalakshmi. Script programmer, will they change the date of application bro? Because still now no confirmation of 12th board exam. Can we apply to bachelor's in summer semester bro?
டேட்ஸ் சேஞ்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஜெர்மனியில் ஏதாவது அஃபெக்ட் ஆச்சுன்னா தான் சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ இந்தியாவில் அஃபெக்ட் ஆகுது நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரிலாம் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்தியாவில் மட்டும் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் வரதில்ல, வேர்ல்டில் இருந்து ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ் வரதுனால எல்லா இடத்துலையுமே சில பிரச்சனைகள் இருக்குது. அதனால் அவங்க எல்லாமே எப்போவுமே டேட் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. இஃப் யூ கான்ட் அப்ளை ஃபார் நவ் யூ ஹேவ் டு ட்ரை ஃபார் த நெக்ஸ்ட் டைம், அவ்வளோதான். So Ram Mirchu put a video masters in microbiology with or without IELTS. கண்டிப்பா let me see if I can find some persons. சூர்யா அருண் பெஸ்ட் மாஸ்டர்ஸ் டிகிரி ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். பெஸ்ட்டு ஏன்னா இது என்னோட ஃபீல்டில் நான் நீங்கள் கேட்குறதுனால ஐ வுட் சே லைக் கோ ஃபார் ஆட்டோமோட்டிவ் இன்ஜினியரிங் இன்கோல்ஸ்டட் ஆர் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இந்த மாதிரி. இல்லைனா நீங்கள் மெக்கானிக்கலுக்கே அப்ளை பண்ணலாம். RWTHல நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ இது அகைன் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதுதான் நான் சொல்லுவேன். வீடியோஸ் எடுக்க என்ன கேமரா யூஸ் பண்ணுறீங்க? என்னோட கேட்ஜெட்ஸ் என்ன அப்படின்னா ஐ யூஸ் திஸ் கேமரா ஆக்சுவலி, தெரியுதுன்னு நினைக்கிறேன். சோனி A6400 இதுதான் என்னோட கேமரா. ப்ரோ உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னா ப்ரோ ஆல்ரெடி நான் வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்து ப்ரோ நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க. ரியாஸ் கீழே இந்த லைவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க ப்ரோ. ஜாப் போர்ட்டல் அப்புறம் எப்படி ஜாப் சர்ச் ஆப்ஷன்ஸ் பற்றி சொல்லுங்கள், ஒரு வீடியோ போடுங்க. கண்டிப்பாக ஒரு வீடியோ பண்ணுறேன். ஐ ஹேவ் இன் மைண்ட், ஐ ஹேவ் இன் மை டு டூ லிஸ்ட், ஐ வில் டூ இட். இதை பாருங்கள் ப்ரோ. லோகேஷ் நான் 4 வாட்டி பார்த்துட்டேன், நீங்கள் தான் பார்க்க மாட்டேன்றீங்க, இல்லை கேட்க மாட்டேன்றீங்க. ஓகே. மகாலட்சுமி மாஸ்டர்ஸ் இன் சிஸ்டம் இன்ஜினியரிங் ப்ரோ, ஆப்பர்ச்சுனிட்டிஸே எப்படி இருக்கும்? ஃப்ரெஷர்ஸ்க்கு ஜாப் கிடைக்குமா? ஃப்ரெஷர்ஸ்க்கு ஜாப் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் படிக்கும்போது இங்கே படிக்கும்போது இன்டர்ன்ஷிப்பு, ஒர்க் ஸ்டூடெண்ட் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ டூ இட். ஸ்கோப்பை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். இன்ஃபார்னோ கேன் ஐ கெட் 700 ஒர்க்கிங் ஆர் பார்ட் டைம்? கம்பெனியில் ஒர்க் பண்ணிங்கன்னா தாராளமாக 700க்கு மேலேயே உங்களுக்கு வரும். பட் ஆஃப்டர் டாக்ஸஸ் யூ வில் பி கெட்டிங் சம்திங் லைக் 700. ஸோ சின்ன ஒர்க் பண்ணிங்கன்னா 700 கிடைக்காது. 450 இஸ் த மேக்ஸிமம். பட் இஃப் யூ ஆர் டூயிங் மோர் தென் 1 or 2 jobs you will be getting normally 700 euros, but will be subject to taxes. ஓகேவா? லோகேஷ் மறுபடியும் அதே தான் கேட்குறாரு. ப்ரோ இந்தியாவில் மாஸ்டர்ஸ் பண்ணிவிட்டு ஜெர்மனியில் ஒர்க் பண்ணிவிட்டு MS படிக்கலாமா? டு இம்ப்ரூவ் அவர் நாலேஜ் ப்ளீஸ் சே அபவுட் விசா ப்ராசஸ். இந்தியாவில் மாஸ்டர்ஸ் பண்ணிவிட்டு இங்கே ஜாப் பண்ணிவிட்டு MS படிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் முதல்ல உங்களுக்கு ஒரு ஜாப் இங்கே கிடைக்கணும், அதுதான் பெரிய தலைவலி. ஸோ தலைவலினா இந்தியாவிலேருந்து தேடும் போது தலைவலி, இங்கேருந்து தேடும் போது அது வேறு கணக்கு. மோனிஷ் பாலாஜி ப்ரோ வைமர் சிட்டி பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. பவுஹவுஸ் யூனிவர்சிட்டி அட் வைமர் எப்படி இருக்கும் ப்ரோ? வைமர் காஸ்ட் ஆஃப் லிவிங், வைமர் ஐ திங்க் இஸ் எ குட் சிட்டி. சின்ன சிட்டி தான், காஸ்ட் ஆஃப் லிவிங் கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். லைக் 500 to 600 euros யூ கேன் மேனேஜ். அந்த யூனிவர்சிட்டி நான் இப்போ தான் புதுசாக கேள்விப்படுறேன். ஐ எம் நாட் ஷுர் அபவுட் இட். இன்கேஸ் நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னா சொல்லுங்கள், நம்ம மீட் பண்ணலாம், ஒரு வீடியோவும் எடுக்கலாம், நோ இஷ்யூஸ். மோனிஷ் பாலாஜி ப்ரோ வைமர் சிட்டி சொல்லியாச்சு. சூர்யா தலைவா பெஸ்ட் மாஸ்டர் டிகிரி ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சொல்லியாச்சு. ரியா ஸ்டீவ் டாட்மண்ட் யூனிவர்சிட்டி பற்றி சொல்லுங்கள். பெஸ்ட் யூனிவர்சிட்டி, நல்ல யூனிவர்சிட்டினாவே ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஓகேவா? அல்பின் அப்ரஹாம் ப்ரோ ஐ காட் அட்மிட் இன் ஜெர்மன் தாட் அண்ட் bilingual கோர்ஸ் விச் வில் பெட்டர் பிகாஸ் ஐ ஹவ் ஒன்லி completed till B2. B2 is more than enough for you, Albin. I think if you got admit, go for it. It's not a big issue. Rakesh mostly which level of German language is required for? ராகேஷ் இது நான் ஏற்கனவே 3 வாட்டி லோகேஷ்க்கு சொல்லிட்டேன், அதே பதில் தான் உங்களுக்கும். மிதுன் ப்ரோ சேலரி ஆஃப்டர் மாஸ்டர் ஆஸ் எ ஃப்ரெஷர் சொல்லுங்கள் ப்ரோ. இட் டிபெண்ட்ஸ் ப்ரோ. இட் வில் பி சம்திங் லைக் 3,500 to 4,000 euros ஃபார் ஷுர். அண்ட் அகைன் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனி ப்ரோ. ஜெர்மனியில் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் முக்கியமாக? இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கோர்ஸ். நீங்கள் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை பொறுத்து. இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்டாக நான் போகிறேன் அப்படின்னா ஹேவிங் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் இஸ் குட் ஆக்சுவலி. Rakesh SR mostly which level of German சொல்லியாச்சு. Hello well bro, after mechanical engineering 2 years work experience can I do MBA? Actually yeah, of course 2 years work experience இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் MBA பண்ணலாம். ஸோ அக்சுவரியல் சயின்ஸ் அதை படிக்கிறதுக்கு உண்டான BE கோர்ஸ் மெக்கானிக்கலாக அப்படின்றத நீங்கள் ரிக்குவயர்மெண்ட்ஸில் செக் பண்ணிக்கிங்க.
சுபாஷ் ப்ரோ தட் ஜாயின் ஆப்ஷன் ப்ரைஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அண்ட் இஸ் தட் பேமெண்ட் ரிகரிங்? ஜாயின் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஜாயின் ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டாண்ட் அவுட் பெருசாக ஒன்றுமே கிடையாது. நீங்கள் கமெண்ட் பண்ணால் உங்களோட பேர் கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும். உங்கள் பேருக்கு பக்கத்தில் என்னோட லோகோ வரும். இதுதான் பேசிக்கு. செகண்ட் ஆப்ஷன் பர்சனல் டச். அந்த பர்சனல் டச் மூலமாக யூ கேன் காண்டாக்ட் மீ via வாட்ஸ்அப், வீடியோ கால், இன்ஸ்டாகிராம், வாட் எவர் இட் இஸ். ஸோ அதுக்கப்புறமா பார்த்து யூனிவர்சிட்டி காண்டாக்ட்ன்றது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, அவங்ககிட்ட இருந்து பதிலே வரல அப்படின்னா, நீங்கள் இமெயில் அனுப்புகிறீங்க, இமெயில் அனுப்பிச்சோம் பதில் வரல அப்படின்னா, ஐ கேன் காண்டாக்ட் த யூனிவர்சிட்டி. அவங்ககிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்பேன், லைக் வாட் இஸ் த ஸ்டேட்டஸ் அண்ட் எவ்ரி திங். அவங்க என்ன பதில் சொல்கிறாங்களோ அதை நான் அவங்ககிட்ட சொல்லுவேன். இதுதான். ஸோ இந்தியாவிலேருந்து நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா காசு செலவு ஜாஸ்தியாகும். ஸோ அந்த ப்ராசஸை ஸ்கிப் பண்ணுறதுக்காக தான் நான் இங்கேருந்து பண்ணுறேன். அப்படின்னு இங்கேருந்து பண்ணால் எனக்கு ஃப்ரீ தான் ஆக்சுவலாக, அதனால தான், வேறு ஒன்றும் கிடையாது. இதுதான் யூனிவர்சிட்டி காண்டாக்ட். ஹேவிங் யூனிவர்சிட்டி காண்டாக்ட் யூ கேன் ஆக்சஸ் ஆல்சோ பர்சனல் டச். யூ கேன் காண்டாக்ட் மீ வாட் எவர் இட் இஸ். அதுதான். அதுக்கப்புறமா ஷோஃபேர்னு ஒன்று இருக்கும். ஷோஃபேர்ன்றது என்ன அப்படின்னா, இன்கேஸ் யூ ஆர் கமிங் டு ஃப்ராங்க்ஃபர்ட் ஆர் மியூனிக் ஏர்போர்ட், ஐ கேன் பிக் அப் யூ அண்ட் ஐ கேன் ட்ராப் யூ வித் 100 கிலோமீட்டர் ரேடியஸ். இதுதான் அது. ஸோ இந்த பேமெண்ட்லாம் ரிகரிங்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், திஸ் இஸ் ரிகரிங். பட் யூ கேன் கேன்சல் அட் எனி டைம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த செகண்டே நீங்கள் கேன்சல் பண்ணிக்கிடலாம். ஸோ இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா யூ வில் பி ஹேவிங் ஆக்சஸ் ஃபார் 30 days. 1 month அந்த ஆக்சஸ் இருக்கும். அதுக்கப்புறமா பேமெண்ட் வராது. இன்கேஸ் நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா அந்த பேமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக போய்கிட்டே இருக்கும். ஸோ கேன்சல் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே. Do you have German friends, bro? I don't have any German friends, but I have a German colleague who is a friend, actually a good friend, yeah. சஞ்சய் ப்ரோ, ஜெர்மனி வந்து உங்களை பார்க்க முடியுமா? கண்டிப்பாக. நான் நிறைய பேர்கிட்ட சொல்கிறது இதுதான், ஜெர்மனிக்கு வந்தால் சொல்லுங்கள் வி கேன் மீட் அப். பட் யாருமே பண்ணுறதில்ல. வந்தால் போதும்டா சாமி அப்படின்ட்டு வந்துட்டு அப்படியே ஓடி போயிடுறாங்க. நான் எல்லாருமே சொல்லலை, நிறைய பேர் இருக்காங்க ரெடியாக. அதர் தென் தேம் தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள். ஸோ ஒரு காயினில் பூவா தலையாக இருக்கிற மாதிரி பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவாகவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். ப்ரோ மோஸ்ட்லி விச் லெவல் சொல்லியாச்சு. லோகேஷ், எப்பா எத்தனை மெசேஜ் அமைச்சிருக்காரு லோகேஷ். குட் ஈவினிங் அண்ணா. குட் ஈவினிங் ரோஷன். ஜியோஃப்ரே ப்ரோ, பெட்ரோல் டீசல் வெஹிக்கல் ஃபியூச்சர் எப்படி ப்ரோ? இப்போ ஜெர்மனியெல்லாம் பேன் பண்ணுறாங்களா இல்லை எப்படி? டீசலுக்கு கண்டிப்பாக ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இப்போதைக்கு Euro 5 வரைக்கும் இருக்கிற, Euro 4 வரைக்கும் இருக்கிறத நீங்கள் பெரிய சிட்டிஸ்லாம் ஓட்ட முடியாது. Euro 5 நார்ம்ஸ், Euro 6 இது உங்களுக்கு புரியாது சொன்னால். பட் டீசல் இப்போ அப்படியே ஆடிக்கிட்டு தான் இருக்குது. பெட்ரோல் இஸ் ஸ்டில் கோயிங் ஆன், பட் ஃபியூச்சர் இஸ் மோர் கோயிங் டுவர்ட்ஸ் எலக்ட்ரிக் அண்ட் ஹைப்ரிட் வெஹிக்கல்ஸ். அதுதான். சந்தீப், டோன்ட் ஸ்பேம். ஓகே. அல்பி பப்பு, ஹாய் ப்ரோ, எ வெரி குட் Q&A, enjoying here. Thanks Albi, thanks for joining. ஆக்சுவலாக ப்ரோ நீங்கள் என்ன லெவல் ஜெர்மன் முடிச்சிருக்கீங்க? கம்ப்ளீட்டட் B1 ஆக்சுவலாக. டெஸ்ட் டேஃப் முக்கியமாக? நீங்கள் வந்து ஜெர்மன் கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டெஸ்ட் டேஃப் இதெல்லாம் முக்கியம். அது ரிக்குவயர்மெண்ட்ஸ்லேயே இருக்கும். தயவு செஞ்சால் ரிக்குவயர்மெண்ட்ஸ் செக் பண்ணிங்கன்னா தெளிவாக கொடுத்துருப்பாங்க. Inferno bro, application date is opened before my college semester end. So how can I apply? Should I wait for an other full year? So if you are in the last semester, you can already apply stating that. So அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 7 செமஸ்டர் நீங்கள் வச்சிருக்க மார்க் ஷீட்ஸ் அவங்களுக்கு அப்ளை பண்ணால் அதை வச்சு அப்ளை பண்ணால் போதும். ஸோ அவங்க வந்து என்ன ஒரு கண்டிஷன் தருவாங்க அப்படின்னா, இங்கே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னால் இல்லைனா ஜாயின் பண்ணுறதுக்கு அப்புறமா வித்தின் ஃபஸ்ட்டு செமஸ்டர் யூ ஹேவ் டு சப்மிட் யுவர் டிகிரி சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் இருக்குது. வித் தட் யூ கேன் அப்ளை ஃபார் ஷியோர். சுபாஷ் ப்ரோ, வேர் ஆர் யூ கோயிங் டு ஸ்டார்ட் நியூ ரெஸ்டாரண்ட்? தெரில ப்ரோ, இப்போ நான் புது ஜாப் தேடிட்டு இருக்கேன்னு நிறைய பேருக்கு தெரியும். அந்த புது ஜாப் எங்கே கிடைக்குதோ அதை சுற்றி தான் மோஸ்ட்லி எங்கேயாவது நான் ஓப்பன் பண்ணுவேன். கேஜி, I am mechanical engineering but taking IT job for 1 year due to current condition. Before joining masters in Germany, is it advisable bro? Of course it is advisable. நீங்கள் IT எடுத்தீங்கன்னா you can join international automotive engineering in THI, which will be a good option for you. Sandeep bro, let's say I am complete fresher. I have completed bachelor's and direct master. When I am applying for internship in Germany, the marks for masters is the most important thing, right? When I am applying for internship in Germany, the mark from masters. Bro, let's say I am complete fresher. I have completed bachelor's and direct master. When I am looking for internship in Germany, the marks from master. இன்டர்ன்ஷிப்ஸ்க்குலாம் அப்ளை பண்ணும்போது மார்க்ஸ் எல்லாம் பெருசாக யாருமே பார்க்க மாட்டாங்க இல்லையா?
ஸோ மார்க்ஸ்லாம் பெரிய மேட்டர் கிடையாது பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் அன் இன்டர்ன்ஷிப் ஆக்சுவலி. Sanjay Khanna, bro, I have completed 10th and 12th and studying diploma in mechanical engineering in India. And I want to study bachelor's in Germany, in which I could apply to universities using 12th or diploma. So when you have studied diploma, you can apply with both. I think it's not a big issue. You can apply with no problem. You can apply. But with everything, 10th, 12th and diploma. ப்ரோ சப்போஸ் ஜெர்மனியில் அட்மிஷன் கிடைக்கலன்னா இட்டாலியில் படிக்கலாமா? இட்டாலி பற்றி என்ன நினைக்கிறீங்க? இண்டஸ்ட்ரீஸ் பற்றி சொல்லுங்கள். இட்டாலியில் எனக்கு பெருசாக ஒன்றும் ஐடியா கிடையாது. பட் இட்ஸ் அ டூரிஸ்ட் கண்ட்ரி. ஆக்சுவலாக பெரிய இண்டஸ்ட்ரீஸ் அங்கே இருக்குது. பட் ஆனால் அவ்வளவா ஜெர்மனி கம்பேர் பண்ணும்போது அவ்வளவா இல்லை. வேர் எவர் யூ ஸ்டடி இன் யூரோப் யூ ஹாவ் டு நோ தர் லோக்கல் லாங்குவேஜ் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நவீன்குமார் நண்பன் தேங்க்ஸ். 3 Idiots remake is Nanban, bro. Correct. Nanban. Thanks, Vishwesh. Niveta, bro, and the movie name Nanban. Thanks, Niveta. How to manage money as a student? அது நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா தன்னால் கற்றுப்பீங்க. ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். பீஸ் மேக்கர், இப்போ எல்லா கம்பெனியில் ஆட்டோமேஷன் வந்துருச்சு அண்ட் ஆட்டோமேட்டட் கார்ஸ் வரப்போகுது. இதெல்லாம் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு அஃபெக்ட் ஆகுமா? ஐ ஹவ் ஆல்ரெடி அஃப்ரைட், ப்ரோ. ஸோ ஆட்டோமேஷன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ஸ்க்கு அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, லைக் ஐ ஹாவ் எ கேமரா, ஓகேவா? கேமரா இஸ் நாட் எ மெக்கானிக்கல் டிவைஸ், இட்ஸ் அன் எலக்ட்ரானிக் டிவைஸ்ன்னு சொல்லலாம், ஓகேவா? பட் ஹவு த கேமராஸ் ஆர் மேட் யூஸிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஓகேவா? ஸோ எவ்ரி திங் இஸ் இன்டர் ரிலேட்டட், ஓகேவா? ஸோ டோன்ட் வரி அபவுட் எனி திங். Subhash, Hochschule Bonn Rhein-Sieg, a good university, bro. Of course, it's a good university. You can take it for sure, and also it's a good city. Sandeep, WhatsApp group UG and PG students separate will solve the problem, bro. One guy can't be in 2 groups. That's a good idea, but again, the problem will be the UG group will be with less number of counts, and the PG will be always getting full. The same issue again. It's a little bit confusing with WhatsApp group. This is the problem. Yeah. Inferno, how do a lot of people have costly cars in Germany but not in India? Because here there are a lot of options for financing, flexible options, and you can buy used cars also in financing. In India used cars எல்லாம் பார்த்தீங்கன்னா கேவலமாக இருக்கும். பட் ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் யூஸ்டு கார்ஸ் விற்கிறாங்க அப்படின்னா இட் வில் பி ஹேவிங் எ ஸ்டாண்டர்ட். இட்ஸ் வெரி ஈஸி, கன்வீனியன்ட். தேர் ஆர் லாட் ஆஃப் வேஸ் டு ஹேவ் இட். ப்ரோ, வை ஜெர்மன் யூஸ் கார்ஸ் மோர் தென் பைக்ஸ்? பிகாஸ் பைக் வாங்கினா அப்படின்னா ஒரு 6 மாதம் தான் யூஸ் பண்ண முடியும். லைக் சம்மரில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறமா யூஸ் பண்ண முடியாது. அது ஒன்று. ப்ளஸ் பைக்கோட லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா இட்ஸ் காஸ்ட்லியர் தென் கார் லைசன்ஸ். அதனால தான். ஃபுடி ஷெஃப், ப்ரோ, இன்றைக்கி அப்லோட் பண்ண வீடியோ ஆல்ரெடி பார்த்துட்டேன். வெரி டெம்ப்டிங். ஆந்திரா கிரேவி பார்க்கும்போது நல்லா இருக்குது. கண்டிப்பாக உண்மையாகவே அது நல்லா இருந்ததுன்னு தான் சொல்ல முடியும். இட்ஸ் நாட் லைக் ஃபேக். நான் இது வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டையும் ப்ரொமோட் பண்ணதில்லை. இருந்துச்சுன்னா ஓகே, நல்லா இல்லைன்னா நல்லா மூஞ்சில் அடிச்சுற மாதிரி சொல்லிடுவேன். இதுதான் என்னோடய வீடியோஸ் ஆக்சுவலி. ஸோ நான் போன அந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட் இட் வாஸ் லைக் ரியலி குட். அந்த எக்கு கொத்து பரோட்டா மட்டும்தான் கொஞ்சம் லைக் நாட் சாட்டிஸ்ஃபையிங். பெப்பர் கொஞ்சம் போட்டிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் அதர் தென் தட் எவ்ரி திங் வாஸ் வெரி 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 குட். மறுபடியும் வாங்கணும்னு தோணுது. பட் ஐ லீவ் ஃபார் ஃப்ரம் ஃப்ராங்க்ஃபர்ட். ஹோப் ஐ கோ to the new job in Frankfurt so that I can eat there. Study tips please, bro. Study tips பற்றி நான் ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்கள் தான் நல்லா படிக்கணும். இதுதான் நல்லா படிக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். இது எப்படி நல்லா படிக்கணும் அப்படின்றது கேட்டிங்கன்னா எனக்கு தெரில. ஸோ ஐ திங்க் வி ஆர் ரீச்சிங் 53 minutes ஆல்ரெடி. 1 hour ஆயிடுச்சு. எனக்கும் பசிக்குது, நான் போய் சாப்பிட்ணும். ஸோ அதனால் வீடியோவை முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ பார்ப்போம்னா ஜெர்மனியில் BMW ஆடி கார் ஈஸியாக வாங்க முடியுமா? கண்டிப்பாக வாங்க முடியும். வித்தவுட் ஜெர்மன் லாங்குவேஜ் இஸ் இட் பாசிபிள் ஃபார் எ ஸ்டூடெண்ட் டு சர்வைவ் இன் ஜெர்மனி? சர்வைவ் பண்ணுறது பண்ணிக்கலாம். பட் ஜாப்ஸ்னு வரும்போது வித்தவுட் ஜெர்மன் இஸ் ஹார்ட். ப்ரோ, பர்மனெண்ட் ரெசிடென்ஸ் பற்றி சொல்லுங்கள். கிடைக்காது, ஈஸியாக கஷ்டமாக? கண்டிப்பாக கிடைக்கும் இஃப் யூ ஹேவ் எ ஜாப். ப்ரோ, நம்ம ஊரில் IAS IPS மாதிரி அங்கே சிவில் சர்வீசஸ் இருக்கா? அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. யூ கேன் என்டர் ஃபார் பொலிட்டிக்ஸ் இஃப் யூ ஆர் ஹேவிங் எ ஜெர்மன் ரெசிடென்ஸ் கார்டு, தட்ஸ் ஃபார் ஷுர்.
What is the competition for getting a seat in university? There is a lots and lot of competition. Sorry bro, உங்களுக்கு மெசேஜ் எல்லாம் லேட்டாக ரிசீவ் ஆகுது, அதான் என் மெசேஜை மிஸ் பண்ணிட்டீங்க. நான் மல்டிபிள் டைம் போஸ்ட் பண்ணேன். இட்ஸ் நாட் அ இஷ்யூ, இட் ஹேப்பன்ஸ். Germany versus Canada, which is best country according to you? Like if you want to live a easy life, Canada is the best one in terms of language. If you want to like struggle a little bit, Germany you can choose, but comparatively job safety, I think Germany is good. Canada la job safety பத்தி எனக்கு no idea, so I can't say exactly. எப்படி இருக்கு? She is fine. Did you get German citizenship? அண்ணா இன்னும் கிடைக்கல. I have PR, but we'll see. Hi bro, masters in engineering management பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். Hopefully I will do a video soon. Bro, எந்தா how do you manage the language barrier in Germany? I just talk whatever it is. தப்பாக இருந்தாலும் சரி, கிராமர் மிஸ்டேக்ஸாக இருந்தாலும் சரி, I just talk. Bro, ஜெர்மனில் எந்த மெடிக்கல் காலேஜ் சூப்பராக இருக்கும்? மெடிக்கல் காலேஜ் I have no ideas. If you want to do medical in Germany, I would rather say to study in India. ஜெர்மனில் படிக்கலாம், but not much convenient like in India. Oh boy, hi Ari Giridharan. ஸோ ஐ திங்க் நான் லைவை முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கமெண்ட்ஸ் தான் நான் படிக்கல, பட் தொண்டை வந்து காஞ்சி போச்சு. திங்க் ஐ நீட் டு ஈட், ட்ரிங்க் சம்திங், வாட் எவர் இட் இஸ். இப்போது லைவில் ஜாயின் பண்ண முடியாதவங்க கண்டிப்பாக, ஸோ பிஃபோர் ஃபினிஷிங் லைவ் நவீன்குமார் ஒன்று கேட்டிருக்காரு, அவருக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணியே ஆகணும், பிகாஸ் ஹீஸ் எ ஸ்பான்சர். ப்ரோ, ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், நவ் ஒர்க்கிங் இன் Hyundai as quality executive, but I like to do masters in fluid or thermal related courses. Will my experience validate? கண்டிப்பாக வேலிடேட் ஆகாது. ஏன் அப்படின்னா நீங்கள் குவாலிட்டியில் பண்ணியிருக்கீங்க. பட் வாட் ஐ வுட் சஜஸ்ட் இஸ், if you are really interested in quality, do some courses like some automobile courses or something and get a quality job there. You have lot of opportunities to become a quality engineer in big automobile companies because of your experience. இல்லை எனக்கு அதில் இன்ட்ரெஸ்டே கிடையாது அப்படின்னா, லைக் யூ கேன் அப்ளை ஃபார் ஃப்ளூயிட் ஆர் தெர்மல் ரிலேட்டட் கோர்சஸ். யூ மே ஹேவ் சான்சஸ் விச் ஐ கான் சே. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் அகைன் டிபெண்ட்ஸ். மேபி எடுத்துக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் யூ ஹாவ் டு திங்க் வைஸ்லி, ஓகேவா? அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த லைவில் நான் ரிப்ளை பண்ணாதவங்களுக்கு நெக்ஸ்ட் லைவில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். சொன்ன மாதிரி இந்த லைவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் குரூப் இருக்குது. ஸோ அந்த டெலிகிராம் குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கிங்க. நான் அதில் இருக்க மாட்டேன். அகெயின் ஐ எம் நாட் த கண்டென்ட் ஓனர். இட் ஆல் பேஸ்டு ஆன் யூ கைஸ். ஸோ வாட்ஸ்ஆப்பை பற்றி நான் யோசிச்சுட்டு நான் சொல்கிறேன். ஸோ யா, அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ்